ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவனுக்கு உடல் சிலிர்த்தது. தஞ்சையிலும் இலங்கையிலும் அவன் சந்தித்த வாய் பேச இயலா பெண்களைப் பற்றிய நினைவு வந்தது. சற்று தூரம் சும்மா நடந்தான். இந்த பாவி எதற்காக நம்மை தொடர்ந்து வருகிறான்? இவனிடமிருந்து தப்பிச் செல்வதற்கு என்ன வழி? கோடிக்கரையிலிருந்து போல் இங்கேயும் சேற்றுப்பள்ளம் இருந்தால் எவ்வளவு உபயோகமாக இருக்கும்? அல்லது ஆற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போகலாமா? அதில் பயனில்லை. ஆற்றில் தண்ணீர் அதிகம் கிடையாது. வேறு வழி ஒன்றும் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது உடைவாள், அதை எடுக்க வேண்டியதுதான். தம்பி, என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது கைகூடாது. வீண் முயற்சியில் இறங்காதே. வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பினான். அவனிடமிருந்து தப்புவதற்கு சிறிது அவகாசம் வேண்டும். அதுவரை ஏதேனும் பேச்சு கொடுத்து வர வேண்டும். உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கே? தேவராளன் ஒரு பேய்ச் சிரிப்பு சிரித்துவிட்டு, அது உனக்கல்லவா தெரிய வேண்டும். ரவிதாசன் எங்கே என்று கேட்டான். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். ரவிதாசனை பற்றிய பேச்சை தான் எடுத்திருக்கக்கூடாது. எடுத்தது தவறு. ரவிதாசனை இவன் பார்த்து பேசிவிட்டு நம்மை ஆழம் பார்க்கிறானா? அல்லது... என்ன தம்பி, சும்மா இருக்கிறாய்? ரவிதாசன் எங்கே என்று சொல்ல மாட்டாயா? போனால் போகட்டும். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி எங்கே? அதையாவது சொல். வந்தியத்தேவன் பாம்பை மிதித்தவன் போல பதறினான். மேலே பேசுவதற்கே அவனுக்கு தயக்கமாயிருந்தது. அவளை பற்றியும் நீ ஒன்றும் சொல்ல மாட்டாயாக்கும். போனால் போகட்டும். அவளை நீ காப்பாற்ற நினைப்பதற்கு தக்க காரணம் இருக்கலாம். தம்பி, சற்று முன்னால் ஒரு காதல் பாட்டு பாடினாயே, அவளை நினைத்து பாடினாயோ? இல்லை இல்லை, சத்தியமாக இல்லை என்று வல்லவரையன் பரபரப்போடு கூறினான். ஏன் உனக்கு இவ்வளவு பரபரப்பு? ஏன் இவ்வளவு ஆத்திரம்? சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க இப்போது அவகாசமில்லை. ஏன் என் குதிரையின் முகக்கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? விட்டுவிடு, நான் போகிறேன். அவசர காரியம் இருக்கிறது. நான் வந்த காரியத்தை நீ இன்னும் கேட்கவில்லையே. சொன்னால்தானே கேட்கலாம். இந்த முல்லை ஆற்றங்கரைக்கு ஓர் அதிசய சக்தி உண்டு. இங்கே யார் எதை விரும்புகிறார்களோ அது உடனே அவர்களுக்கு சித்திக்கும். நான் ஒன்றும் விரும்பவில்லையே. அது பொய். நீ யாரை நினைத்துக் கொண்டு உன் காதல் பாட்டை பாடினாயோ அவள் உன்னை பார்க்க விரும்புகிறாள். நீ இஷ்டப்பட்டால் பார்க்கலாம். எப்போது? இன்றிரவே பார்க்கலாம். இது என்ன கதை? கதையல்ல தம்பி, அதோ பார் என்று தேவராளன் சுட்டிக்காட்டினான். அவர்கள் சென்ற வழியில் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு பொருள் மங்கலாகத் தெரிந்தது. வந்தியத்தேவன் உற்று பார்த்தான். அது ஒரு பல்லக்கு, மூடு பல்லக்கு என்று அறிந்தான். ஆஹா, அந்த பல்லக்கு எங்கே பார்த்திருக்கிறோம்? ஏன், பழுவூர் இளையராணியின் பல்லக்கல்லவாது? ஒருவேளை அதற்குள்ளே நந்தினி இருக்கிறாளா என்ன? அதை தெரிந்து கொள்ளும் ஆவலை அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. குதிரையை அந்த பல்லக்கின் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான். பனைச்சித்திரம் போட்ட பல்லக்கில் மூடுதிரை தெரிந்தது. திரை அசைவது போல இருந்தது. உடனே வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். அதே கணத்தில் தேவராளன் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான சப்தம் வெளிவந்தது. அக்கம் பக்கத்திலிருந்து புதர்களின் மறைவிலிருந்து 7-8 பேர் திடும் திடும் என்று எழுந்து பாய்ந்து வந்தார்கள். வந்தியத்தேவன் மீது விழுந்தார்கள். அவனால் மீறி அசையவும் முடியாதபடி பிடித்து கொண்டார்கள். கால்களையும் கைகளையும் துணியினால் கட்டினார்கள். கண்ணையும் ஒருவன் கட்டினான். உடைவாளை ஒருவன் பலவந்தமாக எடுத்துக்கொண்டான். பிறகு வந்தியத்தேவனை அந்த பல்லக்கினுக்குள்ளே தூக்கி போட்டார்கள். சிலர் உடனே பல்லக்கை தூக்கிக் கொண்டு விரைந்து நடந்தார்கள். மற்றவர்கள் முன்னும் பின்னும் சென்றார்கள். தேவராளன் முன்னால் வழிகாட்டி கொண்டு சென்றான். ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டு நடந்தான். இவ்வளவும் அதிவிரைவில் நடந்துவிட்டன. கண்மூடி திறக்கும் நேரத்தில் என்று சொல்வதும் மிகையாகாது. வந்தியத்தேவன் தன்னை பலர் வந்து ஏக காலத்தில் தாக்கியதும் திகைத்துப் போய்விட்டான். அத்தகைய தாக்குதலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை.
பல்லக்கில் அவனை தூக்கி போட்டு பல்லக்கு நகர ஆரம்பித்த வரையில் அவனால் எதுவும் சிந்திக்கவும் முடியவில்லை, என்ன நடக்கிறதென்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் பல்லக்கு நகர ஆரம்பித்ததும் சிறிது சிறிதாக மனம் தெளிவடைந்தது. கண்ணின் கட்டு சுலபமாக நழுவிவிட்டது. கட்டியிருந்த கைகளினால் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு பார்த்தான். நதிக்கரையிலிருந்து குறுக்கே இறங்கி பல்லக்கு எங்கேயோ போகிறது என்பதை அறிந்து கொண்டான். அவனுடைய கையின் கட்டுக்களையும் காலின் கட்டுக்களையும் அவிழ்த்து கொண்டு விடுதலை பெறுவது அவ்வளவு கஷ்டமான காரியமன்று. பல்லக்கிலிருந்து குதிப்பதும் எளிதாகத்தான் இருக்கும். குதிரையோ பின்னால் வந்து கொண்டிருந்தது. அந்த 7-8 பேரையும் உதறி தள்ளிவிட்டு குதிரையின் மீது பாய்ந்தேறிச் செல்வதும் அவனுக்கு முடியாத காரியமாகாது. அவ்விதம் செய்யலாமா என்று யோசித்தான். ஆனால் ஏதோ ஒன்று குறுக்கே நின்று தடை செய்தது. அந்த பல்லக்கினுக்குள்ளே ஓர் அபூர்வமான மணம் சூழ்ந்திருந்தது. அது முதலில் அவனுக்கே உற்சாகத்தை அளித்தது. அதன் கவர்ச்சியில் இருந்து விடுவித்துக் கொண்டு போக எளிதில் மனம் வரவில்லை. இந்த பல்லக்கு தன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறது? நந்தினியிடம்தான் சேர்க்கும் என்று ஊகிப்பதற்கு காரணங்கள் இருந்தன. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் லேசாக தலை காட்டியது. வரவர அது பெரும் ஆர்வமாக வளர்ந்தது. அதற்கு எவ்வளவோ ஆட்சேபங்கள் தோன்றின. ஆட்சேபங்களையெல்லாம் மீறி ஆசை விஸ்வரூபம் கொண்டது. என்னதான் செய்து விடுவாள் நம்மை? என்னத்துக்காகத்தான் அழைக்கிறாள் என்று பார்த்து விடலாமே. ஏதாவது தெரிந்து கொள்ள முடிந்தால் தெரிந்து கொள்ளலாமே. சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்ய தன்னால் முடியாமலா போய்விடும்? மறுபடியும் அவளை பார்க்கும்படியான சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தஞ்சாவூருக்கு போக வேண்டிய அவசியம் இனி ஏற்படப் போவதில்லை. அங்கே போவது அபாயகரம். அதை காட்டிலும் வழியிலேயே பார்த்து விடுவது எளிதான காரியம். இன்னும் ஒரு தடவை அவளையும் பார்த்துத்தான் வைக்கலாமே. ஆம், நந்தினியை பார்க்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு அவசியமான காரணமும் இருந்தது. இலங்கையில் அவன் பார்த்த அந்த வாய் பேச முடியா அரசி, அவள் நந்தினி போலிருப்பதாக தான் எண்ணியது சரியா? அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவ்விதம் வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் தலை சுழன்றது. தூக்கம் வருவது போல தோன்றியது. இல்லை, இல்லை, இது தூக்கமில்லை. பகலிலேதான் அவ்வளவு நேரம் தூங்கியாகிவிட்டதே. இது ஏதோ மயக்கம். இந்த பல்லக்கில் சூழ்ந்துள்ள மணம்தான் நம்மை இப்படி மயக்குகிறது. ஐயோ, இது என்ன பயங்கர அபாயம்! பல்லக்கிலிருந்து குதித்து விட வேண்டியதுதான். வந்தியத்தேவன் கைக்கட்டை அவிழ்த்து கொள்ள முயன்றான், முடியவில்லை. கைகள் அசையவே இல்லை. எழுந்து உட்கார முயன்றான், அதுவும் முடியவில்லை. கால்களை அடித்துக்கொள்ள பார்த்தான், கால்களும் அசைய மறுத்தன. அவ்வளவுதான். கண்ணிமைகள் மூடிக்கொண்டன. அறிவு விரைவாக மங்கியது. மயக்கம் அவனை முழுவதும் ஆட்கொண்டது. வந்தியத்தேவன் மயக்கம் தெளிந்து கண் விழித்தபோது பழைய நினைவுகள் வந்து பல்லக்கிலிருந்து குதிக்க முயன்றான். ஆனால் விந்தை, விந்தை! அவன் இப்போது பல்லக்கில் இல்லை. விசாலமான ஓர் அறையில் இருந்தான். அந்த அறை தீபங்களினால் பிரகாசமாக விளங்கிற்று. இங்கேயும் ஏதோ மணம் சூழ்ந்திருந்தது. ஆனால் பழைய மாதிரி மணமில்லை. அகிற்புகையின் மணம் போல தோன்றியது. முன்னே அவன் அனுபவித்தது அறிவை மயக்கிய மணம். இது அறிவை தெளிவு செய்த மணம். படுத்திருந்த ஆசனத்திலேயே எழுந்து உட்கார்ந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். கதவு ஒன்று திறந்திருந்தது. வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான். திறந்த கதவின் வழியாக நந்தினி வந்தாள். வந்தவளை கண்கொட்டாமல் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வியப்புக்கும் திகைப்புக்கும் பல காரணங்கள் இருந்தன. வர்ணனைக்கு எட்டாத அவளுடைய சௌந்தரியம் ஒரு காரணம். எதிர்பாராத முறையில் அவளை சந்திக்கும்படி நேர்ந்தது இன்னொரு காரணம். இலங்கையில் அவன் பார்த்திருந்த மூதாட்டியின் உருவத்தோடு இந்த யுவதியின் உருவம் எவ்வளவு ஒத்திருக்கிறது என்ற எண்ணம் மற்றொரு காரணம். உருவங்கள் ஒத்திருக்கின்றனவா, அல்லது அந்த மூதாட்டிதான் உயரிய ஆடை ஆபரணங்களை அணிந்தபடியினால் இப்படி தோற்றமளிக்கிறாளா? இனிய கிண்கிணி நாதக் குரலில், ஐயா, நீர் மிகவும் நல்லவர் என்று கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் வந்தனம் என்றான். நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமற் போவதுதானே? தஞ்சை அரண்மனையிலிருந்து என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே போய்விட்டீர்கள் அல்லவா? வந்தியத்தேவன் நகைத்தான். தஞ்சை கோட்டைக்குள் வருவதற்கு உமக்கு நான் உதவி செய்தேன். என் கை விரலிலிருந்து பனை முத்திரை மோதிரத்தை எடுத்துக் கொடுத்தேன். அதை என்னிடம் திருப்பிக் கொடுத்து விட்டாவது போயிருக்க வேண்டாமா? வந்தியத்தேவன் வெட்கி மௌனமாக இருந்தான். எங்கே, இப்போதாவது அதை திருப்பிக் கொடுக்கலாமல்லவா? அதன் உபயோகம் தீர்ந்து போயிருக்குமே. மறுபடியும் தஞ்சை கோட்டைக்கு வரும் எண்ணம் உமக்கு இல்லைதானே என்று கூறி
நந்தினி தன் அழகிய மலர்க்கரத்தை நீட்டினாள். தேவி, அந்த முத்திரை மோதிரத்தை இலங்கை தளபதி பூதி விக்ரமகேசரி கைப்பற்றிக் கொண்டு விட்டார். ஆகையால் அதை திருப்பிக் கொடுக்க இயலவில்லை, மன்னிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். என்னுடைய ஜென்ம சத்ருவிடம் நான் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீரல்லவா? மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். முன்னிருட்டு வேளை, முல்லையாற்றங்கரை. முற்றிலும் எதிர்பாராத விதமா தேவராளன் வழிமறிச்ச மாதிரி நிற்கிறான். நமக்கும் மனத்திரையில கடம்பூர் வேலநாட்ட காட்சி வருது. தேவராளனுக்கு சன்னதம் வந்துட்டுது. அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும் வேண்டிக்கிறான் பூசாரி. மழை பொழியும், வெள்ளம் பெருகும்னு தொடங்கினவன் பத்ரகாளி பலி கேட்கிறா, 1000 கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கிறான்னு பயங்கரமா கூவறான் தேவராளன். மேடைக்கு முன்வரிசையில வீற்றிருந்த அத்தனை பேரும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு அடங்கி ஆதரவு தந்து வர்றாங்க. அவங்கள தம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற தனாதிகாரிக்கு ஏற்பட்ட கிளர்ச்சியை பார்த்தோம். இப்போ வந்தியத்தேவனுக்கு தேவராளன் உண்மையில வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள்ல ஒருத்தன்னு தெரிஞ்சு போயிட்டது. அதனாலதான் இந்த வேஷ வஞ்சகக்காரனை தொடர்ந்து கண்காணிக்க முனைப்பா இருக்கான் வல்லவரையன். சுழற்காற்று தாக்க தொடங்குவதற்கு முன்னால கப்பல்ல நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். சோழ குலத்தை நாசம் பண்ண பிறகு என்ன செய்வீங்க? இங்க மகாராணி யாருக்கு பட்டம் கட்ட சொல்றாளோ அவனுக்கு சூட்டுவோம். மகாராணி யாரு தெரியாதா? பழுவூர் இளையராணியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவதான். என்ன சொல்ற, எங்களோட சேர்றியா? எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்துல நான் சேர மாட்டேன். சரி, ஒரு சிறு விலகலுக்கு பிறகு கதையோட்டத்துக்கு வருவோம். ஒலிக்கு எழுத்து வடிவம் தந்து சொல்லாக்கி அதை பேச்சாக வெளிப்படுத்த குரல் வளை, உள்நாக்கு, மூக்கு, அன்னம், பற்கள், உதடுகள், நாக்கு இத்தனையும் ஒருங்கிணைந்து செயல்படணும். இவற்றில நாக்கோட பங்கு தனித்தன்மையாக இருப்பதாலதான் பேச்சாற்றல் கொண்டவரை நாவன்மை மிக்கவர்னு சொல்றோம். நாக்கை காக்கணும்னா பேச்சுல கவனம் தேவைன்னு தானே அர்த்தம். வாழ்வீச்சும் வேண்டாம், வாய் வீச்சும் வேண்டாம். இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான் வல்லவரையன். இருந்தாலும் பேச்சை மாற்ற எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறதையும் பார்த்தோம். ஆட்சேபங்களை மீறின ஆசை. ஒரு செயலை மறுப்பது, அதை தடுப்பது ஆட்சேபம். வந்தியத்தேவனை பொறுத்தவரை நந்தினியை மறுபடியும் சந்திக்க நேர்ந்தா அதனால் விளையக்கூடிய நன்மை தீமைகள். ஆசை எண்ணத்தை சார்ந்தது, ஆர்வம் அதை செயல்படுத்த உந்துவது. இது ரொம்ப நுட்பமான வேறுபாடு. நேர்களே, வந்தியத்தேவனை கண்ட இடத்துல பலி கொடுக்க மாட்டோம்னு கப்பல்ல சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த விசாலமான அறையில அவனை கொண்டு வந்து போட்டதுக்கு என்ன காரணம்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.